Hi students, in the video example 2.34 பார்க்கலாம். The 13th term of an AP is 3. அதாவது T13 கொடுத்துட்டாங்க. 13th term என்ன சொல்லியிருக்காங்க 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the sum of first 13 term is 234. And then sum of 13 terms. So S13 கொடுத்துருக்காங்க which is 234. Find the common difference and the sum of first 21 terms. So இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா D கண்டுபிடிக்கணும். அப்புறமா sum of first 21 terms கண்டுபிடிக்கணும். ஓகேவா? So இது first expand பண்ணி எழுதிக்கலாம். T13 னா என்னது? A plus 13 minus 1 into D which is equal to 3 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. So it is A plus 12D equal to 3. இது அப்படியே வச்சுக்கலாம் ஒரு சைடில். நெக்ஸ்ட் S13 னா என்னது? N by 2 into 2A plus N minus 1 into D. Okay, which is 234. So இப்போ N இருக்கிறதுல என்ன 13 சப்ஸ்டிட் பண்ணணும். So 13 by 2 into 2A plus 13 minus 1 என்ன 12D. Okay, this is equal to 234. So நமக்கு இந்த 13 by 2 இங்க தேவையில்லை. So equal to இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 2A plus 12D equal to 234 into 2 divided by 13. So இது 13 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். So 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்? 13 1 டைம்ஸ். இது வந்து 1 டைம்ஸ் வரும் 13 பேலன்ஸ் 10. ஸோ 18 நீங்கள் ப்ராப்பராக டிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 18 டைம்ஸ், இது வந்து 2 இருக்கு. ஸோ 18 2 சார் 36. ஸோ இதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். A plus 12D equal to 3. செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா 2A plus 12D equal to 36. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு என்ன தெரியும்? A plus 12Dன்றது 3ன்றது தெரியும். இப்போ இந்த 2Aவை நான் என்ன எழுத போறேன்? A plus A அப்படின்னு எழுத போறேன். 2Aவை எப்படி எழுத போறேன்? A plus A அப்படின்னு எழுத போறேன். A plus A 12D equal to 36. ஸோ இப்போ இந்த A plus 12D அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ A plus 3 equal to 36. Then A is equal to 36 minus 3 which is 33. ஸோ A is equal to 33. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, இது எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் 1 இல்லைன்னா ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்றதுங்க 33 plus 12D equal to 3. Okay, then 12D equal to 3 minus 33 which is minus 30. Next D is equal to minus 30 divided by 12 which is இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் this is 5 times, this is 2 times. So D is equal to minus 5 by 2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 டேர்ம்ஸ். ஸோ S21 equal to 21 by 2 into 2 into A. ஏயோட வேல்யூ என்ன? 33 plus 21 minus 1 into D. D என்ன? minus 5 by 2. Okay. Then this is 21 by 2 into 2 into 33 என்ன? 66 plus 21 minus 1 என்ன? 20 into minus 5 by 2. So இது 1 time, இது 10 time. Then 21 by 2 into 66 plus into minus என்ன? minus 10 into 5 50. ஓகேவா? Then 21 by 2 into 16 minus 50 என்ன? 16. So this is 1 time, இது 8 time. இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 into 1 8, 8 into 2 16, 168. So இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். புரிஞ்சுதா?